ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளாங்கண்ணி ஆண்டு பெருவிழா 2024. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 29லேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி முடிய வந்து இந்த திருவிழா வந்து நடக்கும். செப்டம்பர் 8ஆம் தேதி ஏன் எதனால் இது முடியுது அப்படின்னா, செப்டம்பர் 8ஆம் தேதி தான் நம்ம இந்த திருவிழாவை வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அது அன்னைக்கு தான் நம்ம ஆரோக்கிய மாதாவோட பர்த்டே. நம்ம அம்மாவோட பர்த்டே வந்து அந்த 8ஆம் தேதி தான். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு தான் இந்த 10 நாள் திருவிழா கோலாகலமாக நடக்கும். ஸோ வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதாவை பற்றி, வேளாங்கண்ணி மாதாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். வேர்ல்டு வைடில் எல்லா கண்ட்ரிலேருந்துமே அங்கே வருவாங்க. அதாவது பக்தர்கள் வருவாங்க. அது இல்லாமல் பாத யாத்திரை போவாங்க. அது இல்லாமல் தேர், இங்கே ஊரில் இருந்து தேர்லாம் இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி நிறையா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த திருவிழா பற்றி நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது 29/8/2024 இந்த மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை 5:45க்கு திருக்கொடி பவனி, அதாவது தஞ்சை மாவட்ட ஆயர் வந்து டி சகாயராஜ் அவர்களால் திருக்கொடி புனிதம் செய்யப்பட்டு ஏற்றப்படும். எப்போ மார்னிங் வந்து 5:45க்கு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவநாள் திருவழிபாடு வந்து ஆகஸ்ட் 30லேருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் நவநாள் திருவழிபாடு இருக்குது. அது எங்கெங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஆலயத்தில் வந்து டெய்லி காலையில் 5 மணிக்கு தமிழில் திருப்பலி, முடிவில் அன்னையின் ஆசி பெற மன்றாட்டு நடைபெறும். அதாவது டெய்லி 5 மணிக்கு காலையில். நெக்ஸ்ட்டு வந்து விண்மீன் ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலை 10 மணிக்கு தமிழில் திருப்பலி. அதாவது இதில் நான் சொல்கிறது வந்து டெய்லிங்க, இந்த 10 டேஸும். அது இல்லாமல் மாதா குலத்தில் 6 மணிக்கு தமிழில் திருப்பலி நடக்கும், டெய்லி நடக்கும். பேராலய கீழ்கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி வந்து நடக்கும். அதுக்கப்புறம் 12 மணிக்கு மாதா திருக்கொடியேற்றம் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாதா 12:15க்கு வந்து தமிழில் திருப்பலி நடக்கும் மாதா கோவிலில், அதாவது பேராலய கீழ்கோவிலில். மாலை 3 மணிக்கு தமிழில் நடக்கும். அது இல்லாமல் மாலை 6:15க்கு ஜபமாலை மாதா மன்றாட்டு, நவநாள் ஜபம், மறையுறை திவ்ய நற்கருணை ஆசி பெறுதல், இது எல்லாமே நடக்கும். எங்கே அப்படின்னா எல்லாமே கீழ்கோவிலில் தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு இரவு 8 மணிக்கு மாதா திருத்தேர் பவனி நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்மீன் கோவிலில் எப்பப்பெல்லாம் திருப்பலி நடக்கும் நான் சொல்லிடுறேன். காலை 10 மணிக்கு தமிழில் திருப்பலி விண்மீன் ஆலயத்தில். மாலை 3:30லேருந்து 5 மணி வரை தமிழில் அருங்கொடை சபை திருப்பலியும் நடக்கும். அது இல்லாமல் பேராலய மேல் கோவிலில் அடுத்து எப்பப்போ நடக்கும்னு நம்ம பார்க்கலாம். காலை 8 மணிக்கு பேராலயம் மேல் கோவிலில் நடக்கும். மாலை 5 மணிக்கும் தமிழில் திருப்பலி நடைபெறும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, பேராலய கீழ்கோவிலில் அருங்கொடை ஜப வழிபாடு மாலை 4 முதல் 5 மணி வரை நடக்கும். இது எப்போ அப்படின்னா 30ஆம் தேதி 30/8/2024 இந்த மாதம் 30ஆம் தேதி அன்று மட்டும்தான் நடைபெறும் இது. ஓகேங்களா? அது இல்லாமல் புனித பாதையை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் தேதி 6/9/2024 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி அளவில் தமிழில் சிலுவை பாதை நடைபெறும். எங்கே அப்படின்னா புனித பாதையில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 7ஆம் தேதியும் திருத்தல கலையரங்கில் மாலை 5:15க்கு தமிழில் ஜெபமாலை, மாதா மன்றாட்டு மாலை, நவநாள் ஜெபம் தொடர்ந்து தஞ்சை மறைமாவட்ட ஆயர் டி சகாயராஜ் அவர்கள் தலைமையில் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்படும். சரியா? இது எப்போ அப்படின்னா சனிக்கிழமை, அதாவது திருத்தல கலையரங்கு இருக்குல்ல, புது கோயிலுக்கிட்ட அங்கே. நெக்ஸ்ட்டு 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை விண்மீன் கோவிலில் காலை 6 மணிக்கு வந்து நம்ம அன்னையின் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணும் விதமாக ஆயர் டி சகாயராஜ் அவர்கள் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெறும். இது இல்லாமல் மாலை 6 மணிக்கு திருக்கொடியை வந்து இறக்கப்படும் கொடி இறக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 6 மணிக்கு இறக்கிட்டு 6:15க்கு வந்து பேராலய கீழ்கோவிலில் மாதா மன்றாட்டு திவ்ய நற்கருணை ஆசி தமிழில் திருப்பலி நிறைவேற்றப்படும். சரியா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்தர்கள் யார் போகிறீங்களோ நேராக போயிட்டு இந்த ஷெட்யூல் படி விசிட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஒரு சிலவங்கனால வந்து சுச்சுவேஷனால் போக முடியாமல் இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து JA+ டிவிலையும் நம்ம நேரடி ஒளிபரப்பு பண்ணுறாங்க இந்த 11 நாளும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா www.velangannishrain.tv இதிலேயே நம்ம கண்டு மாதாவோட ஆசையை பெறலாங்க. இன்னொரு விஷயம் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது வியூவர்ஸ், நீங்கள் எல்லோரும் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக ஜேர்னி பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால
ஸோ அங்கே இருக்க போலீஸெல்லாம் இருப்பாங்க, பட் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலுக்கு கூட்டம் இருக்கும். அப்படின்றப்ப நம்ம தான் நம்மளை பத்திரமா பார்த்துக்கணுங்க. அதனால் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.